அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அந்த தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க போன வாரம். ஸோ அதுக்கான அஃபீஷியல் கீ அப்படின்றது அவங்களுக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியலாக என்னென்ன கீ கொடுத்துருக்காங்க, என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலோட லிங்க் அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பகுதியில் இருக்கக்கூடிய பொது தமிழில் 141 200 கேள்விகள் வர பார்த்திங்கன்னா பொது தமிழ் கொஸ்டின்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதில் அஃபீஷியல் அவங்க என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்றத உன் பை ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துருவோம். அதாவது முதல் கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளையாக இருந்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ என்பதற்கு பார்த்தீங்கன்னா நுண்மை என்பது பொருள். அதேமாதிரி ஓ என்பது பார்த்தீங்கன்னா கொன்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ் என்பது பூமி என்ற பொருள் தரக்கூடியது. ஸோ நூ என்பது பார்த்தீங்கன்னா யானை அப்படின்ற பொருள் தரக்கூடியது. ஸோ 142வது கேள்விக்கு ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள். ஸோ பார்த்தீங்கன்னா அழகு, வலுவழுப்பு, இடையூறு, அதாவது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 143க்கு ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் பார்த்தீங்கன்னா அதாவது பாம்பு, புலி என்பது சரியான பதில், ஆப்ஷன் பி. 144க்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில், அழகு கலைஞர். 145க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிழைகளற்ற தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலாக இருக்குது. ஸோ 146வது கேள்விக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மரபு சொற்கள் அதாவது கேட்டிருக்காங்க, பொறுத்துக. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதாவது பார்த்திங்கன்னா எலி அப்படின்றது குட்டி, ஸோ யானை அப்படின்றது கன்று, ஸோ குதிரை அப்படின்றது மரி, நாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா குருளை அப்படின்ற இளமை பேரில் இருக்கும். ஸோ 147க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கேளார் என்பது எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா கேட்டார். ஸோ 148 அகலாது என்பது எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா அணுகாது என்பது சரியான பதில். ஸோ 149 வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன, அதாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. ஸோ 150க்கு பிரித்தெழுதுக பாகற்காய். ஸோ பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் என்பது சரியான பதில். 151க்கு பார்த்தீங்கன்னா வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்ற கூற்றினை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்பது சரியான பதில். 152க்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில், அதாவது 2, 4, 1, 3. ஸோ 153க்கு ஆலாபனை என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்துல் ரஹ்மான் என்பது சரியான பதில், ஆப்ஷன் சி. 154 எதிர்த்த பகை இலதாய பொழுதை கதித்து கலை என்றதில் இடம்பெறும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தனிமரம் காடாதல் இல்லை என்பது இதற்கு சரியான பதில், ஆப்ஷன் பி. 155க்கு பார்த்தீங்கன்னா பாம்பின் கால் பாம்பறியும். ஸோ பழமொழியோட பொருள் என்ன பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 156 கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுலேயும் பழமொழி தான் கொடுத்து அதோடைய பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஒருவர் பொறை இருவர் நட்பு. 157க்கு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 158 களம்பாலில் துளி நஞ்சு போல, அதாவது உவமை தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா தீமை என்ற பொருளை வந்து உணர்த்துது. 159க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான பதில், அதாவது உவமை தொடர் கேட்டிருக்காங்க. 160 பார்த்திங்கன்னா மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம்னா செய்தி வாக்கியம். ஸோ 161 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, வினாவினை தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவை நாட்டை பாழாக்குகின்றன, ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 162வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். ஸோ விடைக்கேற்ற வினான்னு பார்த்தீங்கன்னா எதை கண்டு மயங்கிட்டோம், ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக இருக்குது. ஸோ 163க்கு வினையாளனின் பெயரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 164 வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது இதற்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க. 165 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி காரியவாக பெயர் என்பது சரியான பதில். 166 ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதிலாக இருக்கும். 167 பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லில் ஆயினும் விருந்து வரி நோக்கும், ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். 168க்கு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல், ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 169க்கு பார்த்தீங்கன்னா வினையாளனின் பெயர் கேட்டாங்க. வெல் என்ற வேர்ச்சொல்லோட வினையாளனின் பெயர் பார்த்தீங்கன்னா வென்றவன். ஸோ 170க்கு உருக்கன் என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ ஒரு இது என்பது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளையாக தான் வரும். ஸோ உரு என்பது இதற்கு சரியான பதில். 171 கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஸோ கா என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா துலாக்கோல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 172 சரியான பொருள்தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மைனா மாலடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. 173க்கு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில், அதாவது 3, 4, 1, 2. 173க்கு. 174க்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நத்தை வகை. 175க்கு ஆங்கில சொல்லின் பொருள் கேட்குறாங்க. ஸோ உணவுக்கலை, ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 176 பார்ப்போம். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆப்ஷன் பி பொறுத்தாரை பொன்னை புதைந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார், ஆப்ஷன் பி என்பது சரியான பதில்.
177 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பொருந்தாத இணை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது ஊளை தீ நாற்றம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பொருந்தாததாக இருக்குது. அதே மாதிரி 178 பிழையான இணை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலர்த்தி நெய்தல் நிலப்பன் சொல்லி தான் வந்து பிழையான இணையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 179க்கு நிலமடந்தை கிளியில் உலகம் சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில், அதாவது நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் உலகம். ஸோ 180க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 500. 181 பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்று, அதாவது மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை. ஸோ என்ற அடிகள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ 182க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களுடைய படைப்பிற்கான சாகித்ய இடமிருந்து சஞ்சாரம் அப்படின்ற நூலுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 183 பொறுத்துக ஆப்ஷன் பி என்பது சரியான பதிலாக இருக்குது. 184க்கு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாழ்கிறதும் கிடைக்கிறதும் வாயிலே தான் அப்படின்றது ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 185க்கு பாருங்கள், பேசு புகழ் பொய்யார் பூதத்தார் பெய்யாழ்வார் வழியில் இடம்பெற்றுள்ள மூனை வகைக்காரங்க. ஸோ முற்று மூனை என்பது சரியான பதிலாக இருக்கும். 186 ஞானச்சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இத்தொடரில் இடம்பெறும் மூனை சொற்கள் கேட்குறாங்க. ஸோ ஞானச்சுடர் விளக்கி ஞானத்தமிழ் இதெல்லாம் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 187 ஆப்ஷன் டி ஏபு சொற்கள் கேட்குறாங்க. வராமை அறியாமை. 188 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 188க்கு பிறவினை வாக்கியம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இவள் காண்பித்தால் என்பது சரியான பதில். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக இருக்கும். 189 பார்த்தோன்னா வேர்ச்சொல் கண்டறியன்னு கேட்குறாங்க. ஸோ சாரி பொருந்தாத சொல் கண்டறியன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது பொருந்தா சொல்லாத சேர்கிறேன் அப்படின்றது. ஸோ 190க்கு அரணப்பட்டதை இல்வாழ்க்கை குரலடி எவ்வகை வாக்கியம் கேட்குறாங்க. ஸோ செயற்பாட்டு வினை அப்படின்றது பட்டதைன்னு வந்திருக்கு. ஸோ செயற்பாட்டு வினை 190க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 191 கிளி பழத்தை குத்தி தின்றது எவ்வகை வாக்கியம் கேட்குறாங்க. அது வந்து ஒரு செய்தி வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 192 பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துக்கு ஆப்ஷன் பி, அதாவது 2, 3, 4, 1 என்பது சரியான பதில். 193 வேற்றுமை உறவினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான பதில், அதாவது யான் என்பது பார்த்திங்கன்னா என் என்ன தெரியும், நீர் என்பது என்ன தெரியும், அதேமாதிரி யாம் அப்படின்றது எம், நீன்றது பார்த்தீங்க அப்படின்னா உன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. 194 அறுகோணம் எவ்வகை பேர்னு கேட்குறாங்க. வடிவ பண்பு பேர். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சிடலாம். 195 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அகர வரிசையில் சொற்களை சேர்த்தல் ஆப்ஷன் பி என்பது சரியான பதிலாக இருக்கும். 196க்கும் அகர வரிசைப்படி தான் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. 197 வீல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கண்டறிக. ஸோ வீழ்து என்பது சரியான பதில். 198 வால் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்க என்பது சரியான பதில். வினைமுற்றுனா முடிஞ்சதாக இருக்கும். ஸோ வாழ்க அப்படின்றது சரியான பதில். 199 பாருங்கள், ஆகுபேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, அதாவது விட்ட ஆகுபேர் அப்படின்னா தஞ்சாவூர் வந்தது. ஸோ விடாத ஆகுபேர்ன்றது புலி தின்றான், எண்ணளவை ஆகுபேர்ன்றது கால் வலிக்கின்றது, காரிய ஆகுபேர் அப்படின்றது என் பிழைப்பு கிட்டதுன்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். 200க்கு பார்த்தோன்னா அதாவது பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது 3, 1, 4, 2 புலி நட்டான் அப்படின்றது இருமடி ஆகுபெயர், கார் அறுத்தான் என்பது மும்மடி ஆகுபெயர், அறுபதம் முரளம் அப்படின்றது அடையெடுத்த ஆகுபெயர், அதே மாதிரி மச்சிட்டு என்மனார் புலவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருபெயரட்ட ஆகுபெயர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். ஸோ 200 கேள்விகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸும் ரீசனிங்கும் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.